வெல்கம் டு ஸ்பாக்ஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, Thursday நம்ம டிஎன்இபி மினிஸ்டர் வந்து ஒரு பேட்டி கொடுத்திருந்தாங்க. என்ன கொடுத்திருந்தாங்க அப்படின்னா 2026க்குள்ள கண்டிப்பா டிஎன்இபில 20,000 வேகன்சி வரைக்கும் கண்டிப்பா ஃபில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை நீங்க ஆல்ரெடி நம்ம சேனல்ல நம்ம போட்டிருக்கோம், பார்த்திருப்பீங்க. இப்ப நம்ம இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிஎன்இபி அப்படின்றது வந்து கண்டிப்பா ஒரு ஐடிஐ ஸ்டூடெண்டா இருக்கட்டும், டிப்ளமோ ஸ்டூடெண்டா இருக்கட்டும், இல்ல டிகிரி ஆஸ்பிரன்ஸ், ட்ரிபிள் இ ஆஸ்பிரண்ட், சிவில், மெக்கானிக்கல் எல்லாருக்குமே ஒரு கனவு என்னவா இருக்கும், கண்டிப்பா வந்து டிஎன்இபிக்குள்ள வேலைக்கு போகணும் அப்படின்னு நம்ம ஜாயின் பண்ணும் போதே அந்த கனவு கண்டிப்பா நினைச்சிட்டு தான் நம்ம உள்ள ஜாயின் பண்ணிருப்போம். இப்ப அந்த கனவு இப்ப குறிப்பிட்டு ஒரு 10 வருஷத்துக்கிட்ட இந்த மாதிரி ஒரு ஹியூஜ் நம்பர் ஆஃப் வேகன்சி கண்டிப்பா ரிலீஸ் பண்ணதே கிடையாது. நீங்க 2012 2010 வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அப்ரெண்டிஸ் முடிச்சிருந்தா அப்படியே உள்ள போயிட்டு இருந்தாங்க. 2011 12 எந்த பேட்சுக்குமே இத்தனை நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்ததே கிடையாது. 2016ல வந்துச்சு, வந்தப்பையும் 300 வேகன்சிஸ் தான் போட்டாங்க. 18ல ரிலீஸ் ஆச்சு, அப்பயும் அதே மாதிரி தான். ஸோ ஹியூஜ் நம்பர் ஆஃப் வேகன்சி அப்படின்றது நியர்லி 15,000 பிளஸ் ஃபில் பண்ண போறோம் அப்படின்றது இந்த இயர் தான் கண்டிப்பா அனௌன்ஸ் பண்ணிருக்கிறது. உண்மையிலே நமக்கு ஒரு ஜாக்பாட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். என்ன மேம் ஜாக்பாட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா, இப்ப ரீசெண்டா முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல ஆல்ரெடி முடிச்சுட்டு நான் காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் அதாவது டிஎன்இபிக்குள்ள போகணும் அப்படின்ற கனவோடு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. இதே மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இன்னொரு டைம் வருமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா தெரியாது நமக்கு. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி வேகன்சி நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் லிஸ்ட் எடுத்து இத்தனை வேகன்சிஸ் இருக்கு, இதை ஃபில் பண்ண போறோம் அப்படின்றது ரீசன்ட் நம்பர் ஆஃப் இயர்ஸ்ல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு அனௌன்ஸ் பண்ணி நமக்கு ஃபில் பண்ண போறாங்க. சோ இது நமக்கு உண்மையிலே ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடவே கூடாது. இப்ப இதே நீங்க ட்ரிபிள் இ ஸ்டூடெண்டா இருக்கலாம், சிவில் ஸ்டூடெண்டா இருக்கலாம், மெக்கானிக்கல் ஸ்டூடெண்டா இருக்கலாம், ஐடிஐ, டிப்ளமோ, சோ இந்த மாதிரி எல்லா கேடருக்குமே நமக்கு இதுல ஃபில் ஆக போகுது. சோ நம்ம எல்லாருமே என்ன பண்ண ஆரம்பிக்கணும், நம்மளோட எக்ஸாம், நம்மளோட கனவை நோக்கி நம்ம கண்டிப்பா டிராவல் பண்ண ஆரம்பிக்கணும். அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம டிஎன்இபி கனவை நம்ம நினைவாக்கிக்க முடியும். இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா டிஎன்இபி போஸ்டிங் வந்து ஜஸ்ட் அதுவும் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த 6 monthsக்குள்ள கண்டிப்பா ஃபில் பண்ணுவோம்னு சொல்லலாம். அது எப்படி வேணாலும் ஃபில் பண்ணலாம். நோட்டிபிகேஷனா இருக்கலாம், இல்ல அடெண்டமா இருக்கலாம், இல்ல டிஎன்இபிக்குன்னு ஒரு செப்பரேட்டா நோட்டிபிகேஷன் எதுவா வேணும்னாலும் இருக்கலாம். அதை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை. இப்ப இருக்கக்கூடிய டைம், நம்மளோட டைம் என்னது, நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், அவ்வளவுதான். ஓகேங்களா? அப்ப என்னென்ன வேகன்சிஸ் கீழே அவங்க ஃபில் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு மெயின் வேகன்சிஸ் நான் இதுல லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, டிஎன்இபி ஏஇ எலக்ட்ரிக்கல். ட்ரிபிள் இ ஸ்டூடெண்ட்ஸ்க்காக டிஎன்இபி ஏஇல போஸ்டிங் ரிலீஸ் பண்ண போறோம்னு சொல்லியிருந்தாங்க. சோ டிஎன்இபி ஏஇ எலக்ட்ரிக்கல். நெக்ஸ்ட் ஒன் டிஎன்இபி ஏஇ சிவில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டிஎன்இபி ஏஇல வேலை இருக்கு. அதே மாதிரி டிஎன்இபி ஏஇ மெக்கானிக்கல். நெக்ஸ்ட் ஒன் டிஎன்இபி டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், டிஎன்இபி ஃபீல்ட் அசிஸ்டன்ட். இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன நோட்டிபிகேஷன்ல கூட எல்லாருமே டிஏ அண்ட் எஃப்ஏக்கு நிறைய வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சோ இந்த மாதிரி ஹியூஜ் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் இதுல கண்டிப்பா ஃபில் பண்ண போறாங்க. சோ இத பத்தி நீங்க கவலைப்படாம உங்களோட ப்ரிப்பரேஷனை நீங்க ஸ்டார்ட் பண்ணாதான் நம்ம என்ன பண்ண முடியும், கோலை அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம ப்ரிப்பரேஷனை நம்ம ஸ்டார்ட் பண்ற மாதிரி நம்ம ஸ்பாக்ஸ் அகாடமி உங்களுக்காக நியூ ஆன்லைன் பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். எந்தெந்த போஸ்டிங்க்கு ஆன்லைன் பேட்ச் எக்ஸ்க்ளூசிவா ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. That is டிஎன்இபி ஏஇ ட்ரிபிள் இ, டிஎன்இபி ஏஇ மெக்கானிக்கல், டிஎன்இபி ஏஇ சிவில், டிஎன்இபி டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், டிஎன்இபி ஃபீல்ட் அசிஸ்டன்ட். இந்த 5 நம்பர் ஆஃப் போஸ்டிங்க்குமே நம்ம என்ன பண்ண போறோம், செப்பரேட்டா ஆன்லைன் கோர்ஸ் ப்ரொவைட் பண்ண போறோம். இந்த ஆன்லைன் கோர்ஸ்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, அதே மாதிரி எந்தெந்த கோர்ஸ்ல நமக்கு என்னென்ன பிடிஎஃப் மெட்டீரியல் உங்களுக்காக நாங்க ப்ரொவைட் பண்றோம், இந்த மாதிரி ஓவரால் ஃபீச்சர்ஸ்மே நம்ம இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க, எண்ட் வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. அதே மாதிரி இந்த கோர்ஸ்ல எந்த கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணணும்னாலும் டிஸ்பிளேல தெரியக்கூடிய நம்பர் 9677711366 நம்பரை உடனே காண்டாக்ட் பண்ணுங்க. காண்டாக்ட் பண்ணி உங்க அட்மிஷனை உடனே என்ரோல் பண்ணி ப்ரிப்பரேஷனை இப்ப இருந்தே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. டைம் ரொம்ப வேல்யூபிள், வேஸ்ட் பண்ணிடவே செஞ்சிடாதீங்க. ஓகேங்களா? சீக்கிரம் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ண உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமா கிடைக்கும். அதே மாதிரி உங்களால ஸ்கோர் ஒவ்வொரு வேல்யூமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், மிஸ் பண்ணிடவே செஞ்சிடாதீங்க. நம்ம ஆல்ரெடி சொன்னதான் ஸ்பாக்ஸ் அகாடமி லான்ச் பண்ணக்கூடிய ஒவ்வொரு போஸ்டிங்குரிய பேட்சஸ் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டிஎன்இபி ஏஇயோட ட்ரிபிள் இ அண்ட் சிவில் ஆஸ்பிரன்ஸ்க்காக, ட்ரிபிள் இ ஆஸ்பிரன்ஸ்க்காக நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போற நியூ ஆன்லைன் லைவ் பேட்ச். ஓகேங்களா? ஆன்லைன் லைவ் பேட்சோட நேம் என்ன அப்படின்னா குட் பேட்ச் அப்படின்றது கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம், இந்த பேட்ச் ரீசெண்டா நம்ம அனௌன்ஸ் பண்ணி நியூவா லான்ச் பண்ண போற நியூ பேட்ச். ஓகேங்களா? இப்ப இந்த பேட்ச் மெயின் எஸ்பெஷலி ஃபார் தி
ட்ரிபிள் ஏ அஸ் வெல் அஸ் சிவிலுக்காக நியூ ஆன்லைன் லைவ் பேட்சா நம்ம லான்ச் பண்றோம். ஓகே, இந்த லைவ் பேட்சோட ஷெட்யூல் என்ன மேம், எத்தனை செஷன்ஸ் இருக்கும்? ஸோ அதுதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். பாருங்க, இந்த கோட் பேட்சோட டெய்லி ஸ்டடி ஷெட்யூல் என்னவா இருக்கும் அப்படின்னா, தட் இஸ் 3 செஷன்ஸ் அப்படின்னு சொல்லி 4 செஷன்ஸ் இருக்கும். 4 செஷன்ஸ்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 2 செஷன்ஸ் பேசிக் தியரி அண்ட் ப்ராப்ளம் சால்விங்கா இருக்கும். தேர்ட் செஷன் வந்து டெஸ்ட் பிடிஎஃப் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். அடுத்து ஃபோர்த் செஷன் வந்து அதோட டெஸ்ட் டிஸ்கஷன் இருக்கும். ஓகேங்களா, டெய்லி 4 செஷன்ஸ், அதுவுமே லைவ் செஷன்ஸா இருக்கும். இது டெக்னிக்கல் கிளாஸஸ். ஓகேங்களா, டெக்னிக்கல் கிளாஸஸ் ஃபார் த ட்ரிபிள் இ அண்ட் சிவில் ஆஸ்பரன்ஸ். ஓகேங்களா, அதே மாதிரி நான் டெக்னிக்கல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நான் டெக்னிக்கல் ரெக்கார்டட் கிளாஸா இருக்கும். அதுலயும் அதே மாதிரி 4 செஷன்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் 2 செஷன் வந்து தியரிட்டிக்கலா இருக்கும். ஓகேங்களா, ஜிஎஸ் தியரிட்டிக்கலா இருக்கும். தேர்ட் செஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா, ஆப்டி ஓரியன்டட் கிளாஸா இருக்கும். அண்ட் தென் ஃபோர்த் செஷன் ஜிஎஸ் ஓட டெஸ்டா இருக்கும். இதுதான் கோட் பேட்சோட டெய்லி ஸ்டடி ஷெட்யூல். ஓகே மேம், இதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு எங்களுக்கு நாங்க தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னா, ஃபீச்சர்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 600 பிளஸ் லைவ் செஷன்ஸ், 600 பிளஸ் செஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா, 600 பிளஸ் செஷன்ஸ் அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது அதுக்கு கரஸ்பாண்டிங்கா 120 பிளஸ் டெஸ்ட் சீரிஸ் இருக்கும். அந்த 120 பிளஸ் டெஸ்ட் சீரிஸ்க்கும் நீங்க கரஸ்பாண்டிங்கா என்ன பாத்துருவீங்க, டிஸ்கஷனும் பாத்துருவீங்க. ஓகேங்களா, அப்ப டிஸ்கஷனும் பாத்துருவீங்க. அடுத்து அதுக்கு கரஸ்பாண்டிங்கா எத்தனை பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம்னா 350 பிளஸ் பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம். அப்ப கொஸ்டின் டிஸ்கஷன் எடுத்துக்கிட்டீங்க அதே மாதிரி தான் நியர்லி 15,000 பிளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஷன் உங்களுக்கு நடக்கும். அதே மாதிரி ஓவராலா இருக்கக்கூடிய எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம். இது வந்து ட்ரிபிள் இ அஸ் வெல் சிவில் ஆஸ்பரன்ஸ்க்காக நம்ம லான்ச் பண்ண போற நியூ எக்ஸ்க்ளூசிவ் கோட் பேட்சோட ஃபீச்சர்ஸ் அண்ட் அஸ் வெல் அஸ் ஷெட்யூல் பார்த்தோம். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்க போறது யாருக்கு அப்படின்னா, டிஎன்இபி ஏஇ மெக்கானிக்கல் ஆஸ்பரன்ஸ்க்காக. மெக்கானிக்கல் ஆஸ்பரன்ஸ்க்கு நாங்க இப்ப ஆக்சுவலா லான்ச் பண்ண போறது என்ன அப்படின்னா, ப்ரீ ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸ். ப்ரீ ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸ் அப்படின்னும் போது உங்களுக்கு லைவ் கிளாஸஸ் பதிலா ப்ரீ ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸா இருக்கும். அதோட ஷெட்யூல் என்ன அப்படின்னா, அதுலயும் அதே மாதிரி 2 தியரிட்டிக்கல் கிளாஸஸ் இருக்கும், 2 ப்ராப்ளமேட்டிக் கிளாஸஸ் இருக்கும். உங்களுக்கு கிளாஸஸ்லயே பாத்தீங்கன்னா 2 தியரி 2 ப்ராப்ளமேட்டிக் கிளாஸஸ் இருக்கும். அதே மாதிரி நான் டெக்னிக்கல் எடுத்தீங்க அப்படின்னா, நான் டெக்னிக்கல் உங்களுக்கு சேம் 2 தியரி அஸ் வெல் அஸ் ஒரு ஆப்டி அதோட டெஸ்ட். ஸோ இந்த மாதிரி 4 செஷன். ஸோ 4 8 செஷன்ஸ் இருக்கும். உங்களுக்கு என்ன அப்படின்னா, இதுல ப்ரீ ரெக்கார்டட் கிளாஸ் இன்டெப்த் கிளாஸாவே உங்களுக்கு இருக்கும். அப்ப உங்களுக்கு இதுல ஃபீச்சர்ஸ் என்ன மேம் இருக்கும் அப்படின்னா, 600 பிளஸ் செஷன்ஸ் அஸ் யூஷுவல். டெஸ்ட் சீரிஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 100 பிளஸ் டெஸ்ட் சீரிஸ் வித் டிஸ்கஷன். அதே மாதிரி உங்களுக்கு பிடிஎஃப் மெட்டீரியல் அப்படின்றத விட உங்களுக்கு கிளாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, டீடைல்டு கிளாஸா இருக்கும். ஸோ நீங்க எங்கேயுமே நோட்ஸ் தேடி அலைய வேண்டியது இல்லை. ஸோ உங்களுக்கு கிளாஸ் நீங்க பார்க்க உங்களோட நோட்ஸே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ டீடைல்டு கிளாஸா இருக்கும். அதே மாதிரி கொஸ்டின் டிஸ்கஷன் பாத்தீங்கன்னா அதுல அதே மாதிரி 15,000 பிளஸ் கொஸ்டின் டிஸ்கஷன் இருக்கும். எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிருப்போம். இது வந்து நம்ம பார்த்தது வந்து மெக்கானிக்கலுக்குரிய டிஎன்இபி ஏஇ. நெக்ஸ்ட் நம்ம யாருக்கு பார்க்க போறோம் அப்படின்னா, டிஎன்இபி டெக்னிக்கல் ஆஸ்பரன்ஸ். ஸோ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்டுக்கும் அதே மாதிரி நம்ம ப்ரொவைட் பண்ணக்கூடிய கோர்ஸ் என்ன கோர்ஸ் அப்படின்னா, ப்ரீ ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸ். ப்ரீ ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸோட ஷெட்யூல் என்ன மேம் அப்படின்னா, இதுலயும் அதே மாதிரி 2 தியரிட்டிக்கல் கிளாஸ் அண்ட் 1 ப்ராப்ளமேட்டிக் கிளாஸ். இந்த 3 செஷன் இருக்கும். அது போக என்ன அப்படின்னா, ஒரு செஷன் மார்க் இம்ப்ரூவிங் செஷனா இருக்கும். மார்க் இம்ப்ரூவிங் செஷன்றது குவிக் ரிவிஷன், ஃபார்முலா ரிவிஷன் இந்த மாதிரி இருக்கக்கூடிய மார்க் இம்ப்ரூவிங் செஷன்ஸா உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி ஜிஎஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2 தியரிட்டிக்கல் கிளாஸ் இருக்கும், ஒரு ஆப்டி கிளாஸ் இருக்கும், ஒரு ஜிஎஸ் டெஸ்ட் இருக்கும். ஸோ இது வந்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்டுக்கு நம்ம போட்டிருக்க ஸ்டடி பிளான். ஓகே, இதோட ஃபீச்சர்ஸ் என்ன மேம் இருக்கும் அப்படின்னா, அதே மாதிரி உங்களுக்குமே 600 பிளஸ் செஷன்ஸ், 160 பிளஸ் டெஸ்ட் சீரிஸ், உங்களுக்குமே டீடைல்டு கிளாஸா இருக்கும். ஸோ பிடிஎஃப் மெட்டீரியல்ன்றதை விட உங்களுக்கு கிளாஸ் ஒன்னொன்னுமே இன்ச் பை இன்ச் எல்லா பாயிண்ட்ஸுமே நம்ம கவர் பண்ணிருப்போம். ஸோ நீங்க அதை பத்தி கவலைப்படவே தேவையில்லை. அதே மாதிரி கொஸ்டின் டிஸ்கஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 15,000 பிளஸ் கொஸ்டின் டிஸ்கஷன் இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸுமே உங்களுக்கு சால்வ் பண்ணிருப்போம். இது ஓவரால் ஃபீச்சர்ஸ் ஃபார் த டெக்னிக்கல் அசிஸ்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டிஎன்இபி ஃபீல்ட் அசிஸ்டன்ட். ஸோ டிஎன்இபி ஃபீல்ட் அசிஸ்டன்ட்காக நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஐடிஐ பார் டிப்ளமோ லெவல்ல நியூ எக்ஸ்க்ளூசிவ் லைவ் கோர்ஸ் லான்ச் பண்றோம். ஸோ இந்த லைவ் கோர்ஸோட ஸ்டடி பிளான் என்ன மேம் அப்படின்னா, இதுல நமக்கு ஆக்சுவலா 3 செஷன்ஸ் பிளான் பண்ணிருக்கோம். 3 செஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தியரி அண்ட் ப்ராப்ளம் சால்விங், தியரி அண்ட் ப்ராப்ளம் சால்விங், தியரி அண்ட் ப்ராப்ளம் சால்விங். இப்போ ஒரு தியரி எடுக்கிறோம், அதோட கரஸ்பாண்டிங் ப்ராப்ளம் சால்விங். அந்த மாதிரி 3 செஷனுமே உங்களுக்கு இருக்கும். நான் டெக்னிக்கல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நான் டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் செஷன் 1, செஷன் 2, செஷன் 3 அண்ட் செஷன் 4. ஃபர்ஸ்ட் 2 செஷன் ஜிஎஸ் பத்தி இருக்குன்னா, தேர்ட் செஷன் வந்து ஆப்டி அண்ட் தென் ஃபோர்த் செஷன் வந்து ஜிஎஸ் ஓட டெஸ்ட். இது டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் மாதிரியே
ஃபீல்ட் அசிஸ்டன்ட்டுக்குன்னு நம்ம செப்பரேட்டா ஒரு நியூ ஆன்லைன் பேட்ச் நம்ம லான்ச் பண்றோம். ஓகேங்களா? அப்ப இதோட ஃபீச்சர்ஸ் என்ன மேம் அப்படின்னா, உங்களுக்கு செஷன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 550 பிளஸ் செஷன்ஸ், 80 பிளஸ் டெஸ்ட் சீரிஸ் அஸ் வெல் அஸ் பிடிஎஃப் மெட்டீரியல் உங்களுக்கு அந்த கிளாஸஸோட பிடிஎஃப் மெட்டீரியல் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம். தட் இஸ் 150 பிளஸ் பிடிஎஃப் மெட்டீரியல், 8000 பிளஸ் கொஷின் டிஸ்கஷன் அஸ் வெல் அஸ் ஆல் ப்ரீவியஸ் இயர் கொஷின் டிஸ்கஷனும் உங்களுக்கு டேக் பிளேஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கோர்ஸுக்கும் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்ப எல்லாருமே எதிர்பார்க்கிற டிஎன்இபி நோட்டிபிகேஷன் 2026க்காக நம்ம ஸ்பாக்ஸ் அகாடமி ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஸ்பெஷல் ஆஃபர் என்ன மேம் பிரைசிங் ஓரியன்டட்ல அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 80% மெகா ஆஃபர் ப்ரொவைட் பண்றோம் ஒன்லி ஃபார் த 2 days ஒன்லி. ஓகேங்களா? ஸோ வெரி வெரி லோவஸ்ட் பிரைஸ் இன் தமிழ்நாடு. ஸோ நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கலாம் எந்த அகாடமியோடையும். நீங்க என்ன பண்ணுங்க, உடனே டிஸ்பிளேல தெரியக்கூடிய நம்பர் 9677711366 நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களோட என்கொயரியை ஸ்டார்ட் பண்ணி அதே மாதிரி உங்க அட்மிஷனை என்ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே மேம், நான் ஆல்ரெடி நம்ம ஸ்பாக்ஸ் அகாடமியோட ஸ்டூடெண்ட் மேம், நான் இன்னும் கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்பெஷல் ஆஃபர் 2 days இருக்கு. அவங்களுமே உடனே கான்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 9677711366 நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. ப்ரிப்பரேஷனே எந்த காரணத்தை கொண்டு டிலே பண்ணவே பண்ணாதீங்க. டைம் ரொம்ப ஷார்ட்டா இருக்கு. டிலே பண்ணாம ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருங்க. ஹோப் கண்டிப்பா நமக்கு கவர்மெண்ட் ஜாப் நிச்சயம். ஆல் இஸ் வெல். ஓகேங்களா? Keep doing and keep rock. Thank you all. Thank you. For admission, contact 9677711366 number. Thank you all. Thank you.